Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம Grade-12 Computer Scienceல Python Revision Journey-யோட Part 3 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 Revision Journey கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது third one. Let's get started. Introduction. The flow of control in Python refers to the order in which statements are executed within a program. ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தான் இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையாக ரீட் பண்ணி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ஃப்ரம் டாப் டு பாட்டம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆர்டரை மாற்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். சில நேரங்களில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். சில நேரங்களில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. த மெயின் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் என்ன அப்படின்னா செலெக்ஷன். இதில் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதாவது இஃப், எல்ஸ், எலிஃப் இதெல்லாமே செலெக்ஷனுக்கு கீழே வரும். அடுத்து ரெப்பிட்டிஷன். இதில் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். எந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபாரும் வைலும். அடுத்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் லூப்ஸ் வரும். அதில் பிரேக், கண்டினியூ, பாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். செலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆரம்பிப்போம். செலெக்ஷனுக்கு இப்போது வெதர் ரெய்னியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம அம்பர்லா எடுத்துகிட்டு போகணும். சன்னியாக இருந்துச்சுன்னா சன்கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் லைட்டில் க்ரீன் சிக்னல் இருந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணலாம். ரெட் சிக்னல் இருந்தால் வெயிட் பண்ணணும். இந்த 2 சினாரியோவையுமே ஒரு கண்டிஷனில் செக் பண்ணுறோம். இந்த 2 சினாரியோவையுமே ஒரு கண்டிஷனில் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் மாறுபடுது. இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செலெக்ஷன் அல்லது டெசிஷன் மேக்கிங். A decision involves selecting from one of the 2 or more possible options. ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டெசிஷன் மேக்கிங் அல்லது செலெக்ஷனை இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட டைப்ஸ் என்னலாம் அப்படின்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் சின்டாக்ஸ் பார்க்கலாம். The syntax for if statement: if, condition, statement. Decision making statementலேயே ரொம்ப சிம்பிளாக உள்ளது இந்த if statements. இங்கே நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஒன்று ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனா அல்லது லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். இந்த கண்டிஷன் ஒன்று ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது சின்டாக்ஸ் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்: இஃப், கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட் 1, எல்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1, elif கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 2, elif கண்டிஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 3, else ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ப்ரோக்ராமில் அடுத்தடுத்து கண்டிஷனை செக் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவை. அதுதான் எல்ஸ் இஃப். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எலிஃப். கண்ட்ரோல் முதல்ல கண்டிஷன் 1 செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அல்லது கண்டிஷன் 2 செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி கண்டிஷன் 3 செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Flowchart of if else statements. இது பேசிக் if else ஸ்டேட்மெண்ட்டோட flowchart. ஸ்டார்ட் பண்ணுறோம். if கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் if பாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பாடி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இஃப்க்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு 2 பாசிபிலிட்டிஸை கொடுக்குது. கொடுத்த கண்டிஷனை வச்சு இஃப் பாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா அல்லது எல்ஸ் பாடி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு தீர்மானிக்குது. இப்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இது சிம்பிள் இஃப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ப்ரோக்ராமில். ப்ரோக்ராம் டு செக் த ஏஜ் அண்ட் பிரிண்ட் வெதர் த எலிஜிபிள் ஃபார் voting. நம்ம கொடுத்து இருக்கிற ஏஜ் எலிஜிபிளாக இல்லையான்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் அதுக்கு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கலாம். யூசர்கிட்டேருந்து ஏஜை இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக மாற்றி நம்ம அதை எக்ஸில் அசைன் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, எக்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஏஜ் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நமக்கு கேட்குது. 23 அப்படின்னு நான் கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வருது. வேறு ஒரு இன்புட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். 12 கொடுக்குறேன். எதுவுமே இல்லை நமக்கு. அடுத்த ப்ரோக்ராம் அந்த ஓட்டிங்கோட ப்ரோக்ராம் தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். ஏஜை இன்புட்டாக வாங்குகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 18 யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. அப்படி இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எக்ஸிக்யூட் பண்ணலாம். 45 அப்படின்னு ஏஜ் கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது 18க்கு கீழே ஒரு நம்பர் நம்ம கொடுக்கலாம். 16 கொடுத்து பார்ப்போம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் எலிஃப் வச்சு பார்ப்போம். ப்ரோக்ராம் டு செக் வெதர் அ நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. அதாவது யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் ஒரு நம்பர் வாங்குகிறோம். அந்த நம்பர் கிரேட்டர் தென் 0 இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணணும். லெஸ் தென் 0 இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்பரு 0 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட் செக் பண்ணலாம். நம்பர் கொடுத்துருக்குறோம். நம்பர் கொடுக்க போகிறோம் 23. நம்பர் பாசிட்டிவ் அப்படின்னு வருது. மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். -4 அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு வருது. ஜீரோன்னு கொடுத்தா நம்பர் இஸ் 0 அப்படின்னு வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம். நம்பர் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் எலிஃப் கொடுக்குறோம். இங்கே நம்பர் லெஸ் தென் 0னா நெகட்டிவ். எல்ஸ் பார்ட்டில் 0 அப்படின்னு வருது. இண்டென்டேஷன். ஒரு ப்ரோக்ராம்க்கு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அதோட ரீடபிலிட்டிக்கு. C++, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு லூப்புக்கு உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் இண்டென்டேஷனை தான் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். இது என்ன பண்ணும்னா, ப்ரோக்ராம் எழுதும்போதே இண்டென்டேஷனோடு நம்ம எழுதுறதுக்கு பைத்தான் நமக்கு மோட்டிவேட் பண்ணுது. இது ஸ்ட்ரிக்டாகவும் கிடையாது. 2 ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது டேப் யூஸ் பண்ணலாம், அல்லது 4 ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட கன்வீனியன்ஸ். இன்டர்பிரிட்டர் இண்டென்டேஷன் லெவலை செக் பண்ணும். இண்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா எரர் காண்பிக்கும். ப்ரொஃபஷனல் பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் ஒவ்வொரு லெவல் ஆஃப் இண்டென்டேஷனுக்கும் ஒரு சிங்கிள் டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது பொதுவான வழக்கம். அடுத்தது ரெப்பிட்டிஷன். Repetition is also called an iteration. Repetition of a set of statements in a program is made possible using looping constructs. நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பல நேரங்களில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பல தடவை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கு பேர் தான் ரெப்படிஷன். இதை ஐட்ரேஷன்னு கூட சொல்லலாம். பைத்தானில் 2 லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று வைல் லூப். இந்த லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உதவும். லூப் கன்ஸ்ட்ரக்ட் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிள் லூப்போட கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்லலாம். ஃபார் லூப். The for statement is used to iterate over a range of values or a sequence. பைத்தானில் இருக்கிற for loop statements ஒரு sequence of objects அல்லது ஒரு range of values iterate பண்ண உதவும். அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்க்கும் for loop எக்ஸிக்யூட் ஆகும். for loopங்கிறது ஒரு டெஃபினட் லூப். அது எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது ப்ரோக்ராமருக்கு தெரியும். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் கண்ட்ரோல் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்லாஷ் ஐட்டம்ஸ் இன் ரேஞ்ச் கோலன் லூப் பாடி. ஃபார் லூப்போட ஃப்ளோசார்ட் என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுவோம். டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் பாடி ஆஃப் ஃபார் லூப் ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். அப்புறம் ஃபார் லூப்புக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்புக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பைத்தான் யூஸிங் ஃபார் லூப். ஃபார் லெட்டர் இன் பைத்தான் கோலன் பிரிண்ட் லெட்டர். இங்கே பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், லெட்டர் அப்படிங்கிறது லூப் வேரியபிள். பைத்தானில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் லூப் வேரியபிள் லெட்டரில் ஒன்று ஒன்றா அசைன் ஆகும். இனிஷியலாக பைத்தான் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு கேரக்டர் பி லூப் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். லூப்பில் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஒய் லூப் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். லூப்பில் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், பைத்தான் ஸ்ட்ரிங்கில் உள்ள லாஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் இஸ் அ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ரெண்டு நியூமரிக் இன்டர்வல்ஸ் இடையான சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாம் ரேஞ்ச் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து பைத்தானில் இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன். இதில் நாம் ரெண்டு நம்பர்ஸை ஆர்குமெண்ட்டாக கொடுப்போம். முதல் ஆர்குமெண்ட் நம்பரில் தொடங்கி ரெண்டாவது ஆர்குமெண்ட் நம்பர் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே தரும். ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதில் இருந்து ஒன்றை குறைச்சி கொடுக்கும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஸ்டார்ட் கமா ஸ்டாப் ஸ்டெப். இதில் ஸ்டார்ட்டும் ஸ்டெப்பும் ரெண்டு பேராமீட்டர்ஸுமே ஆப்ஷனல். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நாம் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேஞ்சுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிஸ்ட் ரேஞ்ச் 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட்டும் ஸ்பெசிஃபை பண்ணலை, ஸ்டெப்பும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ரெண்டு வேல்யூஸுமே, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ ரெண்டுமே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து பை டிஃபால்ட்டாக அது வந்து 0லேருந்து எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூயும் கொடுக்கல, அதனால் டிஃபால்ட்டாக அது வந்து 1 எடுத்துக்கும். இப்போ 10 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர்லேருந்து 1 குறைச்சிக்கும். குறைச்சிட்டு நமக்கு 9 வரைக்கும் கொடுக்கும். அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டெப் வேல்யூ 1 எடுத்துக்கும். ஃபைனலாக நமக்கு எதில் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 9 அப்படிங்கிறதுல ஸ்டாப் ஆகும். லிஸ்ட் ரேஞ்ச் 2, 10 இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டாப்பும் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெப் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 2லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போது எண்டிங் வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 - 1 9 வரைக்கும் வரணும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்? 2லேருந்து 9 வரைக்கும் வரும். வந்திருக்கா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸ்டார்ட் வந்து 0, ஸ்டாப் வந்து 30, ஸ்டெப் வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு இருக்குது. அப்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது 0 இருக்கும், 5, 10, 15, 20, 25 வரைக்கும் இருக்கும். 30 நமக்கு இருக்காது. அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ஸ்டெப் வேல்யூ வந்து -1ல் இருக்குது. 0ல் ஸ்டார்ட் ஆகணும், -9ல் நமக்கு ஸ்டாப் ஆகணும். ஸ்டெப் வேல்யூ வந்து -1. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? இப்போது 0ல் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னா 0, -1, -2, -3 அப் டு -8 வரைக்கும் வரும். இப்போது ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் I in range 2, 10, 2 இதில் 2ங்கிறது இனிஷியல் வேல்யூ, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ, 10ங்கிறது ஃபைனல் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ, 2ங்கிறது ஸ்டெப் வேல்யூ. அதாவது 2ல் இருந்து 10 வரைக்கும், அதாவது 10 - 1 9 வரைக்கும் நமக்கு தரும். இன்க்ரிமெண்ட் வந்து 2 போகும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? செக் பண்ணலாமா? 2, 4, 6, 8 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அடுத்தது while loop. while loopல கண்டிஷன் செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் while loop எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப மறுபடியும் கண்டிஷன் போகும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் while loop எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதான் while loop. அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா while டெஸ்ட் கண்டிஷன் பாடி ஆஃப் while. ஃப்ளோசார்ட் பார்க்கலாம். while லூப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் while loop எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால்
அதாவது அது இருக்கிற வரைக்கும் பாடி ஆஃப் வைல் லூப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்புறமா வைல் லூப்புக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸிங் வைல் லூப். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதாவது கவுண்ட்டுக்கு வந்து 1 அசைன் பண்ணுறோம். அடுத்து வைல் count is less than or equal to 5. கண்டிஷன் செக் பண்ணும். வேல்யூ ட்ரூவாக இருந்தால் கவுண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து கவுண்டோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். எப்போ கவுண்டோட வேல்யூ 6 ஆகுதோ அப்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எந்த கண்டிஷனுமே இல்லாமல் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறது. இதுக்கு பைத்தானில் பயன்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிரேக், கண்டினியூ. அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்பை விட்டு வெளியில் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார் லூப் அல்லது வைல் லூப்புக்கு உள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கண்ட்ரோல் பிரேக்கை ரீச் பண்ணும்போது பிரேக்குக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். லூப் டெர்மினேட் ஆகிடும். நெஸ்டட் லூப்பில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இன்னொரு மோஸ்ட் லூப்பை டெர்மினேட் பண்ணும். இப்போது இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ளோசார்ட் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். லூப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப் டெர்மினேட் ஆகிடும். பிரேக் இல்லை அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் லூப். num is assigned to 0. 0வை நம்முக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் num in range 10. 10 அப்படின்னு இங்கே வந்திருக்கிறதுனால 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூஸை அது எடுத்துக்கும். num is assigned to num plus 1. நம்மோட வேல்யூ நமக்கு 0 plus 1, ஸோ 1 ஆகுது. if num is equal to 8, break. num 8னா நம்மோட வேல்யூ எப்போ 8 ஆகுதோ அப்போ நமக்கு பிரேக் ஆகும். நமக்கு நம்மோட வேல்யூ இப்போ 1ங்கிறதுனால அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்து மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ளே போகும். அடுத்த நம்பர் எடுக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக எப்போ நம்மோட வேல்யூ 8 அப்படின்னு வருதோ அந்த நேரம் பிரேக் ஆகும். பிரேக் என்ன பண்ணுன்னா பிரேக்குக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் லூப் விட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கடைசி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்கவுண்டர்ட் பிரேக் அவுட் ஆஃப் லூப் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டினியூ என்ன பண்ணும்னா கண்டினியூக்கு அடுத்து எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கண்டிஷன் தேடி போயிடும். அதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூ. அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோசார்ட் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். லூப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மீதி ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்பவும் லூப் கண்டிஷன் செக் பண்ண போயிடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா எல்லா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணும். லூப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதே சேம் ப்ரொசீஜர். லூப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போது இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சிமிலராக நம்ம பிரேக்குக்கு பார்த்தா அதே ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும்.
என்னென்னா நம்பர் 3 வரும்போது கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அதிலேருந்து பார்க்கலாம். 0வை நமக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து ஃபார் நம் இன் ரேஞ்ச் 6. ரேஞ்ச் 6 இருக்குது. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை எடுத்துக்கும். அடுத்து நம்மோட வேல்யூ 0லேருந்து 1 ஆகுது. அடுத்து இஃப் நம் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா நம் வேல்யூ 3 இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அதனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம் ஹேஸ் வேல்யூ அப்படின்னு நமக்கு அங்கே பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கு அடுத்து மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ளே போகுது. அடுத்த நம்பர் எடுக்குது. கண்டிஷன் செக் பண்ணுது. நமக்கு அந்த நேரம் 2 இருக்கும். மறுபடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். மறுபடியும் லூப்புக்குள்ளே போகும். அடுத்த நம்பர் எடுத்துக்கும் 3 வரும். இப்போது நம்மோட வேல்யூ நமக்கு 3 இருந்துச்சுன்னா லூப்பில் உள்ள மீதி ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ 3 பிரிண்ட் ஆகாது. மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ளே போயிடும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 3 மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒரு லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இன்னொரு லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு வைல் லூப், ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப், ஒரு வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு வைல் லூப். ஒரு லூப்புக்குள்ளே இத்தனை நெஸ்டட் தான் இருக்கணும் அப்படின்னு பைத்தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. இப்போது நெஸ்டட் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் நெஸ்டட் லூப். அதாவது I is assigned to 1. இங்கே அவுட்டர் லூப் நமக்கு while, இன்னர் லூப் நமக்கு for. இப்போது while I is less than or equal to 6 for j in range of 1, I. அப்புறமா jயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அப்புறமா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது இந்த ப்ரோக்ராமோட ஐட்ரேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லையா, முதல்ல I is assigned to 1 அப்படின்னு. அதில் அவுட்டர் லூப் while, இன்னர் லூப் for. அவுட்டர் லூப்பில் அதாவது ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா I is less than or equal to 6 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஐயோட வேல்யூ 1. 1 is less than or equal to 6. அப்போ ரேஞ்ச் என்னதாகும்? 1, I அப்படின்னு நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருந்தோம். ஸோ 1, ஐயோட வேல்யூ 1. அப்போ 1, 1 நமக்கு எம்டி லிஸ்ட். அடுத்த ஐட்ரேஷன் I is assigned to 2 ஆகுது. அதாவது செகண்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 is less than or equal to 6. அப்போ ரேஞ்ச் என்ன ஆகும்? 1, I. அப்போ 1, 2. அப்போ ரேஞ்ச் 1, 2க்கு நமக்கு என்ன வரும்? 1 தான் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ 3 ஆகும். அப்புறமா 3 is less than or equal to 6 ஆகும். ரேஞ்சுக்கு 1, 3 அப்படின்னு வரும். அப்போ 1, 3 வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1ம் 2ம் வரும். அதே மாதிரி ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு ஐயோட வேல்யூ 4 ஆகும். ரேஞ்ச் 1, 4 ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 1, 4க்கு 1, 2, 3ன்னு இருக்கும். அது மாதிரி அடுத்த ஐட்ரேஷனுக்கு ஐயோட வேல்யூ 5 ஆகும். அப்போ 1, 5க்கு 1, 2, 3, 4ன்னு வரும். அடுத்து 6க்கு 1, 6க்கு நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வரும். இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் பார்க்கலாமா? இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் அண்ட் வைல் லூப், பிரேக், கண்டினியூ, நெஸ்டட் லூப் இது எல்லாத்தையுமே சின்டாக்ஸ், ஃப்ளோசார்ட், சாம்பிள் ப்ரோக்ராம்ஸோடு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.